ரீசெண்டா நாங்க திருச்செந்தூர் போயிருந்தோங்க. ஸோ ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணியிருந்தோம். எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி டிராவல் இது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்க திருச்செந்தூர் போனதுமே அங்க கோகுலம் கிராண்ட் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் அந்த ஹோட்டல். ஸோ இங்க தான் நாங்க புக் பண்ணியிருந்தோம் ரூம்ஸ் எல்லாம். ஸோ மார்னிங்கே குளிச்சுட்டு தூண்டிகை விநாயகர தரிசனம் பண்றதுக்காக நாங்க போயாச்சு. தூண்டிகை விநாயகர் தரிசனம் முடிஞ்சதுமே நேரா நாங்க முருகர் சன்னதிக்கு வந்தாச்சு. ஸோ ₹100 டிக்கெட் கவுண்டர்ல தான் நாங்க போயிருந்தோம். ஸோ சாமி தரிசனம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நாங்க ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ ஈவினிங்கா வள்ளி குகை கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த இடம் ரொம்பவே அமைதியா இருந்தது. பீச்சுமே ரொம்ப பக்கமா இருந்தது. ஈவினிங்கா ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேலைங்களா இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் காலைல ஏர்லி மார்னிங் நாங்க ஒரு 4:40க்குலாம் நாங்க வந்து சாமி தரிசனம் பண்ண கிளம்பியாச்சு. ஸோ முருகரை ஒரு 1/2 அன் ஹவர்ல நாங்க பார்த்துட்டோம். 5:30க்குலாம் நான் வெளில வந்தாச்சு. ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்தது சாமி தரிசனம். இது எங்களோட 6th வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக தான் நாங்க திருச்செந்தூர் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்தது தரிசனமும். ஸோ எல்லா புகழும் முருகருக்கே. ஸோ என்னோட லாங் வீடியோவை நான் சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுவேன். என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.